அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் எல்லாம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஒரு நியூஸை எப்படி பார்க்கறது, ஒரு ஸ்டாக்ஸ் இப்போ நம்ம புதுசாக பிகினியராக உள்ளார வரும், ஒரு 3 months இல்லை ஒரு 6 months ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டாக்ஸோட நியூஸ் எல்லாம் எப்படி வாட்ச் பண்ண பழகிக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நியூஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு எடுத்தோன்னே என்னன்னா, போயிட்டு நேராக ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு டைப் பண்ணோன்னா நிறைய நியூஸ் வரும். நிறைய நியூஸ் வந்தோன்னா ஒவ்வொரு நியூஸாக படிச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எதனால் இந்த நியூஸ்னால எப்படி ஸ்டாக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க NSEindia.com போங்க. ஸோ NSEindia.com போனீங்க அப்படின்னா, நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வர்றப்ப ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னா கெய்னர்ஸ் ஆர் லூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல ஒரு 5 நல்ல ஒரு growth இருக்கிற ஒரு 5 ஸ்டாக்ஸும் நல்ல ஃபால் ஆயிருக்கிற ஒரு 5 ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க, இந்த பாக்ஸ் தான். ஓகேங்களா? இந்த பாக்ஸ்ல இப்ப இன்னைக்கு எந்த ஸ்டாக்ஸ் டாப்ல இருக்கு, பாரதி ஏர்டெல், அப்புறம் பார்த்தீங்கன்னா M&M. ஸோ அதே மாதிரி இதுல நெகட்டிவ்ல இருக்கிறது டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிண்டல்கோ. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 2.32% வரைக்கும் மேல வந்திருக்கு. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஹையஸ்டாகவும் லோயஸ்டாகவும் வர்றப்ப ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியூஸ் அஃபெக்ட் நடந்திருக்கும். அஃபெக்ட் ஆகாம இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்துட்டு ஸ்டாக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் நியூஸுக்கு போங்க. இப்போ பாரதி ஏர்டெல் இருக்கு, இப்போ பாரதி ஏர்டெல் 2.32% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு நமக்கு. ஸோ நம்ம கூகுளில் போயிட்டு என்ன போடணும், பாரதி ஏர்டெல் நியூஸ் டுடே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப காட்டுது பாத்தீங்களா. இப்ப மணி கண்ட்ரோல்ல பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்ப பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கிளிக் பண்றேன். ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பா ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு growth இருக்கும். ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு, பாரதி ஏர்டெல் ரைசஸ் ஆஃப்டர் பார்ட்னரிங் வித் எரிக்சன் டு அக்ஸலரேட் 5G எவல்யூஷன். எரிக்சனோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டனால ஸோ பாரதி ஏர்டெல் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாக்டர் லபார்டரிஸ் போடுங்க. ஸோ அதே மாதிரி M&M எதனால ஏதாவது அதாவது சின்னதா ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் ஒரு 2 or 3 months ப்ராக்டிஸ் பண்ண ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே கொடுத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு டைப் பண்ணி நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆரம்பத்துல அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு இந்த மாதிரி எடுத்து ஒரு செலக்ஷன் ஸ்டாக்ஸ் எடுத்து அந்த ஸ்டாக்ஸ் எதனால ஏறுது இறங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் ஸ்டாக்ஸ் நியூஸை பத்தி கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டினியூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ நேற்று பேங்க் நிஃப்டி ஹையா பிரேக் பண்ணா ஸோ மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு அவ்வளோ ஒரு பெரிய மூவ்மெண்ட் எதுலையுமே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல் ஜோன்ல தான் ஓப்பன் ஆனது. அப்படி இருந்துமே கூட ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 digit க்ளோசிங் மூவ்மெண்ட் தான். நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 points, மிட் கேப் நிஃப்டி 71, சென்செக்ஸ் லாஸ்ட் ஒரு 2 15 minutes கேண்டில், ஒரு 3 15 minutes கேண்டில் தான் நல்ல ஒரு புட் ஆப்ஷனை கொஞ்சம் தூக்கி விட்டது. இந்த 2 கேண்டில் லாஸ்ட் ஒரு 3 மணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 கேண்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனை நல்ல ஒரு growth கொடுத்தது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஹாலிடே, மகா சிவராத்திரிக்கு ஹாலிடே. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 4 எக்ஸ்பைரி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, 4 எக்ஸ்பைரியுமே பார்த்தீங்கன்னா ஒட்டா வருது வியாழக்கிழமை. ஸோ எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, மிட் கேப் 50, பேங்க் எக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஃபின் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் மட்டும் ஈக்குவல் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மேற்கொண்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா NSல மொத்தம் 2917 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் 1117, டிக்ளைன்ஸ் 1717, அன்சேஞ்ச் 83.
52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 12 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 180 ஸ்டாக்ஸும் இருக்கு. நேற்று வந்து 200 சம்திங் ஸ்டாக்ஸ் வந்து இருந்தது. இன்னைக்கு வந்து சேம் அதே 180 ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை, பட் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து இறங்கி இருக்கு. ஒரு பாசிட்டிவா கம்பேர் பண்றப்ப நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்யூட்ல 101, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் லோயர் சர்க்யூட்ல 86 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துற நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எது அப்படின்னா பாரதி ஏர்டெல், M&M, பஜாஜ் ஃபினான்ஸ், நெஸ்டல் இந்தியா, டைட்டன். ஸோ ஃபினான்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய வந்து ஆர்பிஐ ரேட் கட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து நிறைய வந்து அந்த ஃபினான்ஸ் பண்றதுக்கு கடன் கொடுக்கறதுக்கான ரேட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குறைக்க போறதா ஒரு சின்ன நியூஸ் வந்து வரப்போகுது. ஸோ அப்படி வரதுனால கண்டிப்பா வந்து நமக்கு இந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இதுல நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி, ஹிண்டல்கோ, ட்ரெண்ட், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், சன் ஃபார்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 5 நெகட்டிவ் ஸ்டாக்ஸா இருக்கு. ஸோ அடுத்தது என்ன நடக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு செல்லிங் தான் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த டெக்னிக்கல்ஸ் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 48,751 தான் இதோட சப்போர்ட் ஜோன். அதாவது மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்திருக்கு. ஸோ டபுள் பாட்டம் எடுத்து ஸோ அகைன் இந்த இடத்துல வந்துட்டு மேலே வந்திருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு கேண்டில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் 48,751 டச் பண்ணிட்டு அகைன் கீழே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே தான் வரும். அதனால லோவை பிரேக் பண்ணா ஸோ தாராளமாக வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ லோவை பிரேக் பண்ணா இன்னைக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா 48,534. ஸோ அதை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 48,259 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல எடுக்கும் அப்படின்னா நேற்று கேண்டிலோட லோ தான் அடுத்த சப்போர்ட் ஜோன். ஸோ நான் சிம்பிளாக நிறைய சப்போர்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் வந்து மெலிசா ட்ரா பண்ணிடுறேன். 48,288 அதாவது நேற்று கேண்டிலோட லோ தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தான். ஓகேங்களா, லோவை பிரேக் பண்ணா நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 48,288. 48,288 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா நேற்று வந்து 206 இதுல வந்து 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டாக்ஸ் பக்கம் க்ளோசிங் இருந்தது. இன்னைக்கு சேம் அதே தான் வித்ஸ்டாண்ட் பண்ணுது. ஒரு 200ல இருந்து ஒரு 100 குறைஞ்சிருந்தா கூட ஸோ நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். பட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஸ்டாக்ஸ் பக்கம் இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஃபாலிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி இருக்கு? ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் நான் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா இருந்திருக்கு. ஓப்பன் அண்ட் லோ சேமா இருந்துட்டு ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லையும் சரி. ஏன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஒரு நல்ல ஒரு செல் ஜோன் தான். செல் ஜோன்ல ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஒரு கேப் டவுன் இல்லைன்னா லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா கீழே இறங்கிறதுக்கான ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா செல்லர்ஸ் கொண்டு வந்து தான் லாஸ்டா வந்து க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லையும் சரி. ஃபின்னிஃப்டி. ஸோ ஃபின்னிஃப்டி நம்ம நினைச்ச மாதிரி தான் நேற்று தான் இந்த பேட்டர்ன் வந்து டிரா பண்ணியிருந்தேன். ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே தான் வந்திருக்கு. ஹையா பிரேக் பண்ணா ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் லோவை பிரேக் பண்ணா செல் சைடு வந்து வேணாம். ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. ஹையா பிரேக் பண்ணா மட்டும் ஸோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணி 23,199 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஃபின்னிஃப்டியில் இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒரு செல் ஜோன் தான். இதோட அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 10,846 தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட். ஸோ லோவை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 150 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து ஹாலிடே. ஸோ இந்த மாதிரி ஹாலிடே டைம்லலாம் நிறைய வந்து இந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ண பழகிக்காதீங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக நம்ம இன்ட்ராடே பண்ணாலே போதும். ஸ்டாக் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நார்மலாக கரெக்டாக நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இன்ட்ராடேல நம்ம ஸ்கோப் பண்ணாலே போதும். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஹாலிடேல ஹோல்டு பண்ணுறது ரிஸ்க். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்பைரி டைம்ல ஏன்னா 4 எக்ஸ்பைரி தொடர்ந்து 4 எக்ஸ்பைரி கண்டினியூஸாக ஒரு சேர்ந்து வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் ஹோல்டு பண்ண வேணாம் அப்படிங்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா
ஒரு இந்திய ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 87க்கு போயிடுச்சு. ஒரு 87.98 இருந்து 86க்கு வந்தது. இன்னைக்கு ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 87க்கு போயிருக்கு. ஸோ கண்டிப்பா இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆனா டெக்னிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங்ல தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் மந்தோட இப்போ 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து டெய்லி வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் என்ன டைமிங் வந்து மிஸ்யூஸ் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா சாட்டர்டே வந்து 4 to 6 வந்து வைங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே சிலபஸ் தான். ஒரு 3 Saturdays மட்டும் ஈவினிங் வந்து 4 to 6 வரைக்கும் ஆன்லைன்ல வந்து டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜனவரிலேயே ஒரு பேட்ச் போட்டேன். இப்போ வந்து 2வது பேட்ச் மார்ச் மந்த் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயே எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.